நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2-7 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3-8 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரகஸ்தானத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுபகிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்து போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50%
அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மீன லக்னம் மீனராசி நேர்களே, உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தியா என்ற பதிவானது இந்த பதிவானது ஒரு லக்னத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் பாவமான 5ஆம் ராசியான கடகராசின்னு பதிவாகும். ஓகே, இந்த கடகராசி நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் கேது பாகம் எப்படி பண்ணிச்சு எப்படி பலனாக்கி போகிற பதிவாகும். இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ஜனகால ஜாதி எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசி கட்டம் நவாம்சம் கட்டம்னு 2 கட்டம் 2 பேப்பர் கொடுத்துருப்பாங்க. அதாவது ராசி இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த 12 இடத்துல லான் போட்டிருப்பாங்க. அந்த லான் போட்டதில் லக்கணம் முதல் பாவம் முதல் வீடு. ஓகேங்களா, அந்த லான் போட்ட இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 3 4 5 எண்ணி வர 5ஆம் மாதத்தோட பதிவு தான் அந்த பதிவு. ஓகேங்களா, அப்போ நட்சத்திர சாரத்தை எப்படி நான் பார்த்து எப்படி பலன் தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுடைய ராசி கட்டத்துக்கு முன் பேச்சு அல்லது நவாசு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க. அது சூரியன் சந்திரன் செவ்வான் கொடுத்து அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர சாரம் போட்டிருப்பாங்க. அந்த நட்சத்திர சார வாயிலாக தான் உங்களுக்கு புத்திநாதனாகி தசா புத்திநாதனங்கள் அந்த கிரகமாகப்பட்டது அதை பயணித்து தான் உங்களுக்கு தசா புத்தி அளிக்கிறது அந்த பதிவோட பதிவோட விளக்கம். ஓகேங்களா, இதை புரிஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக உங்களுக்கு பலன் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் 100% தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் மீன லக்னம் மீன ராசிக்கு இந்த பதிவு நாங்கள் பார்க்கணும் கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மீன லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் கேது புத்தி நடக்குமானா லக்ன பாவம் இந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ இது எத்தனை கோடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா அதாவது சனி திசையானது பார்த்தீங்கன்னா 11 கோடியும் 12 கோடியும் சனி திசை. ஓகேங்களா, புத்தி பார்த்தீங்கன்னா கேது புத்தி. அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சனி திசையானது 19 ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்கும். சனி திசை கேது புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருடமும் ஒரு மாதமும் 9 நாட்கள் வரை இருக்கும். ஓகேங்களா, ஒரு வருடம் ஒரு மாதம் 9 நாட்கள். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து உங்கள் லக்னத்தில் எண்ணி வர 5ஆம் பாகம் 5ஆம் ராசி கடகராசி என்ன நட்சத்திரம் பார்த்தலாம். அப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பூசம் 1 2 3 4 பாதம் இருக்கும். ஆயில் 1 2 3 4 பாதம் மொத்தம் 9 பாதம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பூசம் சாரத்தில் உங்களுடைய கேது பகவான் அதாவது உங்களுடைய கேது பகவான் புத்திநாதன் இருந்து எப்படி பயணிச்சு எப்படி பலனிக்கு பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புஷ்கர மாதம் வாங்கி வர்க்கோத்தம் பெறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தம் பெற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகி உங்களுக்கு கேது பகவான் புத்திநாதன் வலுவு பெற்று உங்களுக்கு இந்த புத்தி நடத்துறாரு. ஓகேங்களா, அப்போ 1 கோடி 10 கோடியெல்லாம் புஷ்கர மாதம் வலுவு பெறார். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா கடன் கிடச்சிருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் யாரும் ஜாமீன் போட்டு கடன் வாங்குறதோ இருக்கக்கூடாதுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கேஸ்ட்டுக்காரங்க கூட நாம் முக்கியமாக கடன் வாங்கினா கடனை கட்டிடலாம். ஓகேங்களா, நம்ம இனத்தார கூட வாங்கினோம்னாக்கா அதாவது அவங்க இனத்தார கூட வாங்கினோம்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் அது பாவகம் 5 இருந்து அதில் 1 10 சம்மந்தப்பட்டு கேது வர்க்கோத்தம் பெறாருன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு ஒரு மாதிரி கற்றுக்கிறது ஜோதிடம் கற்றுக்கிறது. ஓகேங்களா, அதையும் ஒரு தொழிலாகிக்கிறது, அதில் ஒரு பேரு புகழ் பட்டம் வாங்குறது, ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறது, இதெல்லாம் பார்த்து கட்டாயமாக ஒரு மூலிகை சித்த வைத்தியம் ஒரு சித்த மருத்துக்காக தயாரிக்கிறது கண்டுபிடி இதெல்லாம் பார்த்து நம்ம காலகட்டங்களில் அப்படி செய்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இனி அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த புத்தி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பாக உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஒரு கோயில் பூசாரி அதாவது பார்த்து இந்த மாதிரி அமைப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ ஒரு பூஜா ஸ்டோரு ஒரு இயற்கை வளம் ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி உங்களுக்கு ஜீவசமாதி சித்திர வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே ஒரு கல்வி விஷயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், மருத்துவம் சம்மந்தப்பட்ட அதாவது சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட படிப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அம்சத்தை கொடுக்குங்க. காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பூர்வீகத்தில் உள்ள ஒரு சாபத்தியிட அதே மாதிரி குறைகளை தாய் வழி சாபத்தியிட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வலுவாக காட்டுங்க. ஓகேங்களா, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புஷ்கர மாதம் வாங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கு விமோசனம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு ஜீவசமாதியும் சித்திர வழிபாடும் அதே இயற்கை வளத்தை நம்ம வளர்த்துறதும் அந்த இயற்கை வளத்தை தொட்டு அது ஒரு பரிகாரம் பண்ணுறதும் இதுதாங்க நம்மளுக்கு உண்டான பாவ நிவர்த்திங்க. ஓகேங்களா, எந்த ஒரு செடிகளை பிடிங்களாம் எந்த ஒரு மூலிகை போட்டாலும் சரி அதுக்கு உண்டான ஒரு பரிகார விதிமுறைகளை கையாண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விமோசனம் கிடைக்கிறதுனா பாயிண்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ குழந்தை வலியும் சரி பூரியும் சரி எல்லாமே நம்மளுக்கு ஒரு அமைப்பு வரக்கூடிய பாயிண்ட் பேர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க, அடுத்து போகலாம். அடுத்து என்ன சார் இருக்குதுங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பூச சாரம் இல்லைங்களா, அப்போ இந்த தசானாவோட சாரம் அப்போ 11 கோடி 12 கோடி சாரம். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 சம்மந்தப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா 11 12 சம்மந்தப்பட்டு மேலே வந்து கேது சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா, அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது நாம் என்ன கணக்கு போடுறோமோ அதாங்க முடக்கடியாகும். அவன் மூத்த சகோதரர்கள் நண்பர்களாக இருக்கட்டும் அவங்களோட எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது, அவங்க நமக்கு நெருங்கி இணக்கமாக பழக முடியாது. ஓகேங்களா, இந்த மாதிரி கோயில் சம்மந்தப்பட்டது ஒரு தியானம் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சம்மந்தத்தெல்லாம் நம்ம இணைஞ்சு கரெக்டாக இருக்கும். மற்றபடி நம்மளோட ஆசைக்கோ நம்மளோட தேவைக்கோ நம்மளோட விரயத்துக்கோ நம்மளோட பயணத்துக்கோ அவங்கள வந்து வேற ஒரு தனிப்பட்ட முறையை கூட்டோம்னாக்கா சரியாக ஒரு புரோஜனம் இருக்காது. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் வந்து ஒரு போலிங்கிற பேர் வாங்குவோம். இவங்க மட்டும் அதான் நம்ம மட்டும் எது கொடுத்தா தாமதமாகவும் தடையாகும்.
யாருக்குமே நம்ம ராசி இல்லாதவங்க ஒரு பேர் வாங்குவோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்க, நம்ம ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா மூலிகை, இயற்கை வளம், சித்திர வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காவல் தெய்வம், யமகண்ட நேரத்தில் காவல் தெய்வத்தை வணங்குறது, யமகண்ட நேரத்தில் வந்து ஜீவசமாதி போய் வணங்குறது, குருமார்கள் வணங்குறது, இதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிறப்பு அமைச்சு நல்ல ஒரு பாயிண்ட், நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகேங்களா? அப்போ குழந்தை இல்லாதவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்ல செலவு, தேவையில்ல விரையும், தேவையில்ல ஒரு அலைச்சலாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு பாயிண்ட்டை கொடுப்பாங்க. அப்போ இந்த திசையை பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு லாபத்தையும் கொடுக்கும், அலைச்சலும் கொடுக்கும், விரயத்தையும் கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவனோட முதலீட்டில் நம்மள ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும், நல்ல பாயிண்ட்டை கொடுக்கும். ஓகேங்களா? அது பார்த்து சூதனமாக இருக்கணும். இந்த மாதிரி திசையில் இந்த ஒரு புத்தியில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லும்படி நீங்கள் வழிமுறை பண்ணணும். நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கூடையவன் 7 கூடை, அது ஆயுள் சேரம் இல்லைங்களா? அப்போ ஆயுள் சேரத்தில் உங்களுடைய புத்தினா கேது பயணிச்சு என்ன பலன் அளிப்பார். அப்போ வந்து நான் 4 கூடை 7 கூடை, அதாவது இப்போ பாதகாதிபதி சுகாதிபதி. ஓகேங்களா? அப்போ பாதகாதி சுகாதிபதி சாரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக நம்மளுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து வண்டி வாங்கி தான் நினைப்போம், அந்த இடத்துல முடியாது. அப்போ மனைவிக்கு ஏதாவது சுகபோக செய்யலாம்னு பார்ப்போம், முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தருக்கு மருத்துவம் பார்க்கணும், வைத்தியம் பார்க்கணுன்னா கூட இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அதாவது ஒரு இயற்கை வளத்தை தான் பார்க்கணுமே தவிர செயற்கை வளத்தை பார்த்தா செட் ஆகாதுங்க. ஓகேங்களா? அப்போ இத்தனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அம்மா மூலியமாக ஒரு அனுபவம், தாய் மூலியமாக, அதாவது அம்மா மூலியமாக ஒரு அனுபவம், ஒரு வண்டி வாகனம் வீடு மூலியமாக நல்ல அனுபவம் பெறது, ஞானம் பெறது, அது கலத்தத்து மூலியம் ஞானம் பெறது, கூட்டாளி மூலியம் ஞானம் பெறது, சமுதாயத்தில் ஞானம் பெறது. ஓகேங்களா? இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இந்த சூதாட்டம், சீட்டாட்டம், இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் இந்த மாதிரி சேர் மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சீட்டு சேர்ந்து மாத சீட்டு போட்டு அதில் நல்லா முக்கிய பிரமுகரை நம்ம வளம் வர்றது, இதெல்லாம் நம்மளுக்கு வருமானம் நல்லா பெனிஃபிட்டாக வருங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. சரி நேயர்களே, என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலன் நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலன் நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு, எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க. நேர்முகமா பாக்குறாங்க, ஆன்லைன் மூலமா பாக்குறாங்க. நீங்க யாரு என்னன்னே தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்க பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதுல பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.